தற்போதைய செய்தி. கர்நாடகாவில் உள்ள கூட்டுறவு வங்கியில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதில் ஊழியர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்று காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இது குறித்த விவரங்கள் என்ன? காயத்ரி, நேற்றுதான் சுமார் ஒரு 93 லட்சம் ரூபாய் ஒரு வங்கியிலிருந்து, அதாவது ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் போது அந்த ஊழியர்களை ஒருவரை சுட்டுக் கொண்டு விட்டு சுமார் 93 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு ஒரு ஓடிய அந்த சிசிடிவி காட்சியை நாம் பார்த்தோம். தற்போது மங்களூருவில் அதே போன்ற ஒரு கொள்ளை சம்பவமானது தற்போது நடந்திருக்கிறது. சுமார் 12 கோடி ரூபாய் அளவுக்கு அதாவது ஒரு கூட்டுறவு வங்கி, அந்த கூட்டுறவு வங்கியில் சுமார் 12 கோடி ரூபாய் வரை இந்த திருட்டு நடந்திருக்கக்கூடிய அந்த தகவல் தற்போது வெளியாகிருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியில் ஒரு கார் அந்த கூட்டுறவு வங்கி அருகே நிற்பதை நம்மால் பார்க்க முடியும். இருவர் ஒரு பெரிய பணப்பையுடன் வந்து அந்த காரில் ஏறி தப்பி செல்லக்கூடிய அந்த காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. இதற்கு வங்கி ஊழியர்கள், அதாவது கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் இதுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் தற்போது காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நன்றி முகிலன், கூடுதல் தகவல்களுக்காக.